விக்ரம் வந்து இந்த மாரி வந்து தன்விய வந்து தத்து கொடுக்க தான் உங்கள கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மிர்னாலினி சொன்னோனே, எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன விக்ரம் இப்படி பண்றன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கும்போது விக்ரம் சொல்றாரு, இந்த மாரி வந்து என் விஷயத்துல யாரும் தலையிடாதீங்க. என் பொண்ணு வந்து தன்வி, அவள தட்டு கொடுக்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதனால வந்து மிர்னாலினிக்கு அவளோட பொண்ண நான் தத்து கொடுக்க போறேன் அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே மிர்னாலினி சந்தோஷப்படுறாங்க. ஆனா வேதாக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாருக்குமே எதுவுமே புரியாம அப்படியே நிக்கிறாங்க. மிர்னாலினி வந்து ரொம்ப சந்தோஷமா உட்கார போறாங்க. அப்ப வந்து நம்ம விக்ரம் சொல்றாரு, நீ உட்காரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து தன்வியை பார்த்து கேட்குறேன், என்ன தன்வி இதில் உனக்கு விருப்பம் இருக்குது தானே, ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பியே, ஏன்னா வந்து மிர்னாலினி வந்து உனக்கு வந்து கிஃப்ட் வாங்கித்தரா, பொம்மைங்கள்லாம் வாங்கித்தரா, அதுக்கப்புறம் உனக்கு தேவையெல்லாம் படாது, ஏன் தாஜ்மஹால் கூட அவளே வந்து வாங்கி உனக்கு கொடுத்துட்டாளே, அப்போ அதை தானே நீ விரும்புகிற. தன்வி வந்து விரும்புறது எல்லாமே வந்து வேதாவை கிடையாது, வேதா கொடுக்குற கிஃப்ட்டோட வந்து மிர்னாலினி கொடுக்குற உன் அம்மா கொடுக்குற கிஃப்ட்டை தான் நீ உனக்கு ரொம்ப பிடிக்குது, அப்போ உங்கள் அம்மா கூட இருக்கிறது தானே நீ விரும்புகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே உடனே வந்து என்ன பண்ணுறது தன்வி முழிக்கிறாங்க. சொல்லு தன்வி, நீ ரொம்ப புத்திசாலியான பொண்ணு, நீ எல்லா விஷயத்தையும் சொல்லு, எல்லார் முன்னாடியும் சொல்லு, ஏன் மிர்னாலினி கூட கேட்டு சந்தோஷப்படுவாள்ல உன் அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்வி கிட்ட சொல்கிறாரு. அதை கேட்டு தன்வி ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறா. ஆமாம் தன்வி என்னோட பொண்ணு, என்ன தான் சப்போர்ட் பண்ணுவா, ஆமாம் தானே தன்வி அப்படின்னு சொல்லணும்னா தன்வி வந்து இல்லை எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல, என்னோட அம்மா வந்து வேதா தான், அப்போ ஏன் மிர்னாலினி கிட்ட கிஃப்ட்லாம் வாங்கினேன், மிர்னாலினி எண்ணி பார்க்க வந்தா எதுக்கு வந்து எல்லாத்தையும் மறைச்ச வேதா கிட்ட அப்படின்னோடனே வேதாம்மா வந்து மனசு கஷ்டப்படக்கூடாது, நான் உங்ககிட்ட வாங்கினா அப்படின்னு தான் நான் வந்து மறைச்சேன், எனக்கு எப்போவுமே வேதாம்மா தான் அம்மா, எனக்கு இவங்க வேணாம், இவங்க எனக்கு தேவையே கிடையாது, என்னோடய அம்மாவே வேதா தான், தயவு செய்து வந்து என்னை வேதாம்மா கிட்டது பிரிச்சுடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்வி சொல்கிறா. அதை கேட்டு மிர்னாலினிக்கு எல்லாருமே அதிர்ச்சி. இப்போ புரியுதா மிர்னாலினி, வேதா யாரை விரும்புகிறான்னு சொல்லிட்டு அவன் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வெறும் கிஃப்ட்டை வாங்கி கொடுத்துட்டேன்னா வந்து வந்து கூட்டின்னு போயிட்டேன்னா நீ அம்மாவாயிடுவியா, அம்மானா உணர்வுபூர்வமாக இருக்கணும், இந்த பாசத்தை நிரூபிக்க தான் நான் இவ்வளோ நேரம் வந்து போராடினேன், இப்போ புரியுதா, நீ வந்து அவளை பெத்தவளாக இருக்கலாம், ஆனால் அவள் ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மான்னு நினைக்கிறது வேதாவை மட்டும்தான், வேதா தான் அவளுக்கு அம்மாவாக இருக்க முடியும். உன்னோட குழந்தை துடிக்கிறல்ல, உன் குழந்தையா இருக்கணும், இல்லை உன் குழந்தை நல்லா இருக்கணும், வயிற்றில் பிறந்த குழந்தைன்னு நினச்சேன்னா வேதாக்கு நீ தத்து கொடுக்குற, அப்படி இல்லைன்னா நீ எல்லாம் ஒரு அம்மாவே கிடையாது, கேவலமானவன் தான் நினச்சிப்பா வந்து உன் பொண்ணு, பரவாயில்லையா, உன் பொண்ணுக்காக நிரூபிக்கிற நல்ல அம்மான்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே மிர்னாலினி வேறு வழி இல்லாமல் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கட்டி பிடிச்சி நம்ம வந்து தன்வியை அப்படியே மொத்தம் கொள்கிறாங்க. சரி உனக்காக நான் பண்ணுற தன்வி, நான் உனக்காக செய்கிறேன், நீ உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், இனிமேட்டாவது என் அம்மாவாக வந்து நீ ஏற்றுக்கலனாலும் நான் நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு நீ புரிஞ்சுப்பல அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் வந்து தத்து கொடுத்துட்றாங்க. அடுத்து வந்து மந்திரத்தெல்லாம் ஓதி வந்து தத்து கொடுக்குறாங்க. வேதாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியும், எல்லாருக்கும் சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து அங்கேருந்து மிர்னாலினி வந்து அழுதுகிட்டே கிளம்புறாங்க. இங்கே தன்வியும் வந்து அப்படியே வேதாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க, கட்டி பிடிச்சி சந்தோஷத்தை வந்து பரிமாறிக்கிறாங்க. எல்லாருமே நான் நினச்சி கூட பார்க்கல மிர்னாலினி வந்து இந்த அளவு வந்து நீ பேசி வந்து சம்மதிக்க வைப்பேன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. உடனே வேதா வந்து அப்படியே வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க. நம்ம வந்து விக்ரம ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு, என் அம்மா எனக்கு கிடைச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் தன்வியையும் வந்து நம்ம வேதாவையும் யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மிர்னாலினோட சாப்டர் க்ளோஸ். இதுக்கப்புறம் மிர்னாலினி உங்கள் வாழ்க்கையில் வந்து வரவே மாட்டா உங்கள் அன்பு கூட, உங்கள் அன்பில் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க, வேதாவும் சந்தோஷப்படுறாங்க.